ஆண்டவருக்குள் பிரியமான சகோதர சகோதரிகளே, ஆண்டவருடைய பிரசன்னத்திலே உங்கள் ஒவ்வொருவரையும் சந்திப்பதில் பெரும் மகிழ்ச்சி அடைகிறோம். பிரைஸ் தி லார்ட். ஆண்டவரோட இருக்கிறவங்களாம் சேர்ந்து சொல்லுங்க, பிரைஸ் தி லார்ட். வீட்டில் இருக்கிறவங்க மட்டும் சொல்லுங்க, பிரைஸ் தி லார்ட். எங்கே இருக்கிறீங்க இப்போ? வீட்லையா? ஆமாம் சாமி, ஆண்டவருடைய வீடு தான் என் வீடு, அப்படி தானே சொன்னீங்க? நல்லா இருக்கே. ஆண்டவருடைய பிள்ளைகள் இன்னைக்கு பூண்டி மாதா கோயில் இருக்கிற இந்த திருக்காட்டுப்பள்ளி பகுதிகளெல்லாம் மழை பெஞ்சிகிட்டு இருக்குது. மற்ற திருச்சியில் கூட மழை நாங்கள் வரும்போது இல்லை. ஆனாலும் நீங்கள் இந்த மழையெல்லாம் தாண்டி கடவுளுடைய மகிமையை தேடி வந்திருக்கிறீங்க. பிரைஸ் தி லார்ட். பிரைஸ் தி லார்ட். கடவுள் உங்களை ஆசீர்வதிப்பார். ஸோ நம்மக்கிட்ட வர முடியாத வெகு தொலைவில் இருக்கிறவங்க யூடியூப்பில் நம்மளுடைய திருப்பலியை பார்த்துட்டு இருக்கிறாங்க. அவர்களும் ஆண்டவருடைய அருள் மழையில் நினைந்து கொண்டு இருக்கிறாங்க. அன்னை மரியாளினுடைய பரிந்துரை என்பது நமக்கு மட்டுமில்லை, எங்கெல்லாம் யாரெல்லாம் ஆண்டவரை தேடுகிறார்களோ அவர்கள் ஆண்டவருடைய பரிந்துரையை பெற்றுக்கொள்வார்கள். பிரைஸ் தி லார்ட். ஹல்லேலூயா. அன்னை மரியாளுடைய பரிந்துரையோடு தான். பரிந்துரைங்கிறது என்னது? நிறைய பேருக்கு அதில் ஒரு சந்தேகம் வருது. ஏன் மாதாக்கிட்ட, ஏன் மாதா அம்மாக்கிட்ட போய் ஜெபிக்கணும்? பாருங்கள், ஜெபம்ங்கிறது நம்ம புரிந்து கொள்ள வேண்டிய ஒரு விஷயம். அம்மாக்கிட்ட நம்ம என்ன கேட்குறோம்? எனக்காக ஜெபம் பண்ணுங்கன்னு சொல்கிறோம், பரிந்துரைக்கிறோம். இப்போ என்கிட்ட வந்து நிறைய பேர் கேட்குறாங்க, ஃபாதர் எனக்காக ஜெபம் பண்ணிக்கங்க. இது ரைட்டாக தப்பா? ரைட்டு தானே? உங்ககிட்டயே நிறைய பேர் கேட்குறாங்கல்ல, எங்களுக்காக ஜெபம் பண்ணிக்கங்க, வேளாங்கண்ணிக்கு போகிறீங்களா, பூண்டிக்கு போகிறீங்களா, எனக்காக ஜெபம் பண்ணிட்டு வாங்க சொல்கிறாங்களா இல்லையா? இப்போ நம்மளே மற்றவங்களுக்காக பரிந்து பேசுகிறதுக்கு நமக்கு ஒரு சக்தி இருக்குது, ஒரு கடமை இருக்குது. அப்போ மாதாமாவுக்கு நமக்காக பரிந்து பேச அவங்கக்கிட்ட அன்பு இருக்குது, அவங்கக்கிட்ட அந்த இரக்கம் இருக்குது. அவங்க பரிந்து பேசுவதற்காகவே கடவுள் நியமித்த அந்த பொறுப்பும் அவங்கக்கிட்ட இருக்குது. அதைத்தான் அவங்க செய்கிறாங்க. நம்ம மாதாம்மாட்ட கேட்டோன்னே மாதாம்மா என்ன செய்யலை, அவங்களுடைய சக்தியிலிருந்து எதுவும் செய்கிறதில்ல. அவங்க காணாவூரில் என்ன அன்னைக்கு சொன்னாங்களோ அதையே தான் சொல்லுவாங்க. என்னது? மகனிடத்தில் கூட்டிகிட்டு போவாங்க. மகன்கிட்ட போய் சொல்லுவாங்க, இந்த பாரு என் பிள்ளை கேட்டுக்கிட்டு இருக்கு, ஏதாவது செய்ப்பா அப்படின்வாங்க. இதுதான் தாயினுடைய ஒரு நிலை, செயல்படும் விதம். இந்த இடத்துலேருந்து தான் நம்ம மகிமையை பார்க்க வந்திருக்கோம், கடவுளுடைய மகிமையை. தாய் மரியாளினுடைய மகிமை கடவுள் விளங்கச் செய்கிறார். அன்னை மரியாள் மட்டுமில்லை, யாரெல்லாம் இந்த பூமியில் இயேசு கிறிஸ்து வழியாக தந்தைக்கு மாட்சி அளித்திருக்கிறார்களோ அத்துணை பேருக்கும் கடவுள் என்ன செய்கிறாரு? இந்த உலகத்திலேயே மாட்சி கொடுக்கிறார். பிரைஸ் தி லார்ட். அதனால தான் நீங்கள் அந்தோனியார் வழியாக ஜெபிச்சிங்கன்னா நடக்குது, அன்னை மரியாள்கிட்ட மன்றாடி கேட்டிங்கன்னா அது நடக்குது. நிறைய சாட்சிகள் உண்டு. நம்ம பேசினா சாட்சிகளையே பேசிகிட்டு இருக்கலாம், அது உங்களுக்கும் தெரியும். அப்போது கடவுள் நேராக கேட்குறவங்களுக்கு மட்டும்தான் நான் கொடுப்பேன் அப்படின்னு சொல்லியிருந்தாருன்னா கடவுள் சரியாக இல்லைன்னு சொல்லியிருக்கலாம். கடவுள் ஏன் இப்படி செய்கிறாருன்னா, இந்த பூமிக்கும் கடவுளுக்கும் தொடர்பு ஏற்படுத்தினது யார்? என்ன? விண்ணகத்திற்கும் மண்ணகத்திற்கும் நமக்கு ரெண்டு பேத்துக்கு நடுவில் தொடர்பாளராக நிற்கிறது யாரு? யாரு? இயேசு கிறிஸ்து. பிரைஸ் தி லார்ட். பிரைஸ் தி லார்ட். இயேசு கிறிஸ்து நமக்கு தொடர்பாளராக இருக்கிறார். இந்த இயேசுவுக்கு சான்று பகிர்ந்த நபர்கள் யாராக இருந்தாலும், இந்த இயேசு ஆண்டவர் சொன்னதை நம்பி செயல்படுகிற பிள்ளைகள் யாராக இருந்தாலும் அவர்களிடத்தில் நீங்கள் மன்றாடும் போது கூட கடவுள் கண்டிப்பாக நமக்கு செய்வார். ஏன்னா என் மகனை மாட்சிப்படுத்திய, என் மகனுக்கு உதவி செய்த, என் மகனை பலப்படுத்தின, இந்த உலகத்தில் அவருடைய திட்டத்தை நிறைவேற்ற உதவி செய்த அத்துணை பிள்ளைகளையும் தந்தை மதிப்பளித்து கொண்டே இருக்கிறார். ஹல்லேலூயா. ஹல்லேலூயா. பிரைஸ் தி லார்ட். பிரைஸ் தி லார்ட். இதுதான் இந்த இடத்துல நடந்து கொண்டிருக்கிறது. அன்னை மரியாளுடைய திருத்தலத்தில் பெரிய அற்புதங்கள் நடப்பதற்கு காரணம் என்னன்னா, அன்னை மரியாளை தந்தை மாட்சிப்படுத்தி கொண்டே இருக்கிறார். ஏன்னா வாழும் பொழுது இந்த அன்னை மரியாள் மகனை மாட்சிப்படுத்தினாங்க, மகன் வழியாக கடவுளை மாட்சிப்படுத்தினாங்க. அதனால கடவுள் இன்றைக்கும்
தாய் மரியாளை மாட்சிப்படுத்தி கொண்டிருக்கிறார். பிரைஸ் தி லார்ட். Praise the Lord. இன்றைக்கு இதுதான் கடவுளுடைய அழைப்பு. அன்னை மரியாளுக்கு கொடுத்த ஆசீர்வாதத்தை கடவுள் உங்களுக்கும் கொடுக்க தயாராக இருக்கிறார். கடவுள் ஆள் பார்த்து செயல்படுபவர் அல்ல. அந்தோனியாருக்கு மட்டும்தான் நான் வல்லமையை கொடுத்துருக்கிறேன் அற்புதம் செய்ய, அந்த செபஸ்தியாருக்கு தான் கொடுத்துருக்கிறேன், இப்படி புனிதர்கள் ஒரு சில பேர்த்துக்கு தான் கொடுத்துருக்கிறேன், மற்றவங்களுக்கெல்லாம் கிடையாதுன்னு கடவுள் சொல்லுகிறவர் அல்ல. யாரெல்லாம் கடவுளுடைய அந்த திட்டத்தில் நின்று வெற்றி அடைகிறார்களோ அவர்கள் அத்துணை பேருக்கும் கடவுள் எல்லா விதமான மாட்சியும் அளிப்பார். இன்னைக்கு நம்ம அழைக்கப்பட்டிருக்கிற பிள்ளைகள் இதைத்தான் நம்ம சிந்திக்கவும் செயல்படுத்தவும் அழைக்கப்பட்டிருக்கும். இன்னைக்கு நற்செய்தியும் சரி, முதல் வாசகமும் சரி, சொல்லக்கூடிய அந்த ஒரு நிறைவு அப்படிங்கிறது இதுதான். புரிந்து கொள்ள வேண்டிய விஷயம் இதுதான். இப்போ நான் உங்ககிட்ட ஒரு கேள்வி கேட்குறேன், கேட்கலாமா? கேளு சாமி, பொதுவாக கேளு, தனியாக மட்டும் கேட்டுறப்படாது. இப்போ தனியாக உங்ககிட்ட வந்து ஒரு கேள்வி கேட்குறோம், நீங்கள் சீடரா பக்தரா? கொஞ்சம் பேர் சொல்லிட்டாங்க சீடர் சீடர்னு சொல்கிறீங்க, மற்றவங்கெல்லாம் அப்போ தான் யோசிக்கிறீங்க, என்ன கன்றாவி தெரியலையே. சீடனா பக்தனா? இப்போ நீங்கள் சில பேர் சொல்லிட்டீங்க, உண்மையாக மனசுக்குள்ளே சொல்லி பாருங்க, சீடன் என்பவன் யார், பக்தன் என்பவன் யார்? நான் அடிக்கடி இதை சொல்லிக்கிட்டே இருப்பேன், என்னுடைய பிரசங்கத்திலெல்லாம் நான் இதை சொல்லுவேன், எங்கேயாவது யாராவது கேட்கணும். மற்ற மதங்கள் சீடர்களை இது பக்தர்களை நிறைய அழைக்குது, அவங்களாம் பக்த கோடிகள். பக்தர்கள் எவ்வளோ பேர் இருப்பாங்க? கோடி கணக்கில் இருப்பாங்க. சீடர்கள் எத்தனை பேர் தான் இருப்பாங்க? கையை விட்டு என்ற அளவு தான் இருப்பாங்க. அப்போ நம்ம கிறிஸ்தவ வாழ்க்கையில் நம்ம கடவுள் நம்மக்கிட்ட என்ன எதிர்பார்க்கிறாருன்னா, நம்மளுடைய அந்த வாழ்க்கை என்பது ஒரு பக்த நிலையில் ஆரம்பிக்கலாம், ஆனால் எங்கே போகணும்? அது சீட நிலைக்கு போகணும். இதுதான் கடவுள் விரும்புகிற. புரிஞ்சுதா நான் சொன்னது? புரிஞ்சுதுங்களா? பக்த நிலையிலிருந்து நம்ம எதை நோக்கி ட்ராவல் பண்ணுறோம், பயணிக்கிறோம்? சீட நிலைக்கு பயணிக்கிறோம். இப்போ பக்த நிலைன்னா என்ன? கோயிலுக்கு வந்து நம்ம போய் ஒரு 10 ரூபாய்க்கு 20 ரூபாய்க்கு மெழுகுதிரியை வாங்கி சாமிக்கு முன்னாடி வச்சு கொடுத்துட்டு 10 ரூபா உண்டியலில் போட்டுட்டு ஹோட்டலுக்கு போனால் ஆர்டர் பண்ணுவோம் இல்லையா? தோசை ஒரு 2 தோசை போடியா, மசால் தோசை, பூரி 2 அப்படின்னு ஆர்டர் பண்ணுவோம்ல. அதே மாதிரி கோயிலுக்கு வந்து என் பிள்ளைக்கு ஒரு மாப்பிள்ளையை போட்டுரு, என் பையனுக்கு ஒரு பொண்ணை போட்டுரு, எனக்கு ஒரு வீடு வேணும், வீட்டை போட்டு விட்ருங்க ஆண்டவரே, என் வீடு ஒழுகுற மாதிரி இருக்குது, அதை போட்டு விட்ருங்க, இடுப்பு வலிக்கிற மாதிரி இருக்குது, அந்த இடுப்பு வலியை சரி பண்ணி விட்ருங்க. இதெல்லாம் கேட்குறது யார்? பக்தன். அதுக்காக கேட்கக்கூடாதா சாமின்னு கேட்காதீங்க, கேட்கலாம். இந்த பக்தர்கள் எப்போதுமே எப்படி இருப்பாங்க? தான் என்ன விரும்புகிறோமோ அதை கொடுப்பாங்க. மெழுகுதிரியை கொடுப்பாங்க, பூவை போடுவாங்க, இங்கே எது தேவை அதை பற்றியெல்லாம் கவலைப்பட மாட்டாங்க. நான் கொடுக்க விரும்புகிறேன் இதுதான் அப்படின்னு சொல்லி அவர்கள் விரும்புவதை கொடுத்துட்டு பெட்டிஷன் அள்ளி போட்டுட்டு கையை வைத்துட்டு போயிடுவாங்க. அவங்க வாழ்க்கையை அடுத்த நிலைக்கு போகாது. எப்போவுமே ஆரம்பித்ததுலே இருந்து அவங்க வயதாகி போய் நிற்கிற வரைக்குமே அப்படியே தான் இருப்பாங்க. நம்ம என்ன தான் பிரசங்கம் வச்சாலும் அவங்களுக்கு புரியாது. சப்போஸ் அவங்க வீட்டில் கஷ்டம் வருதுன்னு வச்சுக்கோங்க, துன்பம் வந்துருச்சு, என்ன செய்வாங்க? உடனே பக்கத்தில் இருக்கிறவங்க சொல்லுவாங்க, என்னையா உன்னைய இப்படி புரட்டி புரட்டி போடுதியா, நீ இப்படியே இருக்கிற, நீ போய் உடுக்க அடிச்சிட்டு வா. எங்கே போயிடுவாங்க? உடுக்க அடிக்க. ஏன்னா நம்ம சாமியாருக்கெல்லாம் மீசை இல்லை, அவங்கெல்லாம் மீசை வச்சுட்டு உடுக்க சொல்லுவாங்க. அதனால் நம்மக்கிட்ட வரதில்லை. இந்த சாமியார்கிட்ட போனால் ஒன்றும் அப்படி ஒன்றும் சக்தியாக பேசுகிறதில்ல. அதனால தான் இன்றைக்கி நிறைய பேர் என்ன செய்கிறாங்க, பைபிளை தூக்கிக்கிட்டு அலைகிற பணியாளர்கள் என்ன செஞ்சிட்டாங்க, இந்த மாதிரி ஏதாவது பேசினா தான் மக்கள் நம்புகிறாங்கன்னு மந்திரவாதி மாதிரியே பேச ஆரம்பிச்சிட்டாங்க. பிரைஸ் தி லார்ட். ஆமாம், இதை தான் நம்புகிறாங்க. உண்மையை சொல்லுகிற போது நம்புறதுக்கு கொஞ்சம் கஷ்டமாக இருக்குது. அப்போ பாருங்கள், தன்னை அவங்க துன்பத்திலிருந்து விடுவித்துக்கிறதுக்கு எங்கேயாவது போய் கயிறை கட்டிக்கிறது, கையில் கயிறை கட்டிக்கிறது. கேட்டால் ஆரோக்கியமாதா கயிறு, அந்தோனியார் கயிறு, இப்படி எதையாவது சொல்கிறது. ஒருத்தன் அந்த இயேசுநாதர் நம்ம அந்த இதுக்கு பெரிய வெள்ளிக்கெல்லாம் பாடம் எடுப்போம் இல்லையா,
ஏசுநாதர் இறந்த உடல் அதை ஒருத்தன் அளந்துக்கிட்டு இருக்கிறான், கயிறை போட்டு அளக்குறான். இன்னும் என்னடா பண்ணிக்கிட்டு இருக்கிற அப்படின்னு. இதை அளந்து கட்டிக்கிட்டா ஆபத்தெல்லாம் போயிடுமா அப்படின்னு. யார் சொல்லி கொடுத்தா? திருச்சபையில் எங்கேயாவது இதை சொல்லி கொடுத்தாங்களா அவங்களுக்கு? இல்லையே. ஆண்டவருடைய வார்த்தை என்ன சொல்லுதுன்னு நம்ம பார்க்கணும். எங்கேயாவது பைபிளில் சொல்லியிருக்கதா? நீ அரைமுளை கயிறு எடுத்து நீனு காலில் கட்டி, நிறைய பேர் காலில் கயிறு கட்டியிருக்கிறாங்க. இப்போலாம் ஒத்த காலில் கயிறு கட்டிக்கிட்டு அலையுது பிள்ளைங்க. கேட்டால் நம்மக்கிட்ட வந்து அது ஸ்டைலுன்னு சொல்கிறாங்க. பாருங்கள், கிறுக்கன் மாதிரி கட்டிக்கிட்டு நீ ஸ்டைலுன்னு சொல்லிக்கலாம். அது எனக்கு தெரியணும். நான் பார்க்கும்போது என்ன ஸ்டைலாக இருக்குது அப்படின்னு நான் சொல்லணும், மற்றவங்க சொல்லணும். நீனே கட்டிக்கிட்டு நீயே ஸ்டைலுன்னு சொல்லக்கூடாது. காலில் கயிறு. ஒரு இடத்துல நாங்கள் ஒருத்தருக்கு ஜெபிக்க போனேன். அப்போது நான் டேபிளுக்கு அங்கிட்ட அவர் உட்கார்ந்துருக்கிறாரு. இப்போ இதெல்லாம் ஏன் தவறுன்னு நாங்கள் சொல்கிறோம் பாருங்களேன். உணர்த்தப்பட்டதுனால சொல்கிறோம். இல்லைன்னா நீ எங்கே கயிறு கட்டியிருந்தா எங்களுக்கு என்ன? கயிறு கட்டுறது ஒரு பெரிய விஷயமா சாமி? அது ஒரு பெரிய விஷயம் இல்லை. உன்னுடைய விசுவாசத்தில் ஒரு பெரிய ஓட்டை இருக்குன்னு அது காட்டி கொடுத்துடும். அவங்க பாருங்கள், அங்கிட்ட உட்கார்ந்துருக்கிறாரு. அவருக்கு காலில் புண்ணு ஆறவே இல்லை. வீட்டுக்காரமாக அமுச்சு விட்ருக்காங்க, போய் ஜெபம் பண்ணிவிட்டு ஆல்பட்டி சாமிக்கிட்ட. நான் உட்காந்து கேட்குறேன், இப்படி பண்ணினீங்களா, மந்திரம் போட்டிங்களா, தாயத்தை வச்சுருக்கீங்களா, கயிறு கட்டியிருக்கிறியா? இல்லை சாமி, அதெல்லாம் ஒன்றும் செய்யலை. உண்மையாக சொல்லுங்கள், ஏதாவது பொய் சொல்லக்கூடாது, உண்மையாக சொல்லுங்கள், நான் ஒன்றும் உங்களை அடிக்க போகிறதில்ல, அதெல்லாம் இருந்தால் தவறு அப்படின்னு சொல்கிறேன். இல்லை சாமி, அப்படியெல்லாம் ஒன்றுமே செய்யலை. சரி, ஒரு அரை மணி நேரம் அவர்கிட்ட பேசியாச்சு. ஜெபிக்கலான்னு போய் நிற்கிறோம். ஜெபிக்கலான்னு போய் நிற்கும் போது ஆண்டவர் சொல்கிறாரு, அவர் காலை பாருங்கிறார். என்கிட்ட சொல்கிறாரு, காலை பாரு. நான் ஏதோ புண்ணை தான் பார்க்க சொல்கிறாரு. ஏன்னா காலில் தானே அவருக்கு புண்ணை தான் பார்க்க சொல்கிறார் போல இருக்கு அப்படின்ட்டு, எங்கே அந்த புண்ணை காட்டுங்கன்னு. நான் புண்ணை காட்டுங்கன்னு தானே சொன்னேன். உடனே அவர் என்ன செய்தார், அந்த லுங்கியை அப்படி தூக்குனார் பாருங்க. அவர் காலில் ஒரு பெரிய கயிறு கட்டியிருக்கிறார். கடவுள் இப்போ எதை காட்டினார்? புண்ணை காட்டினாரா, கயிறை காட்டினாரா? கயிறை தான் காட்டுறாரு. நீ கேட்ட, அவன் இல்லைன்னா அங்கே பாரு கட்டியிருக்கான். இப்போ கேட்டேன், என்ன இப்படி கட்டியிருக்கீங்க? நான் கேட்டேனே உங்ககிட்ட அப்படின்றப்ப, இல்லை ஓட்டுக்காரமாக தான் கட்டி விட்டுட்டாங்க. யார் வேணாலும் சொல்லலாம், ஆனால் கட்டுறது யார்? நீனு. இன்னைக்கு பாருங்கள், எனக்கு கயிறு கட்டுறது பிரச்சனை இல்லை, தாயத்தை வச்சுக்கிறது எனக்கு பிரச்சனை இல்லை. ஆனால் அது உன்னை நிலைகுலைய செய்திருக்கிறது. உன்னுடைய வாழ்க்கை நிலைகுலைந்து போயிருக்கிறது. கடவுளுடைய வார்த்தையை நம்பாமல் நீ ஏதோ அழிவுக்குரிய ஒரு காரியத்தை நம்பி இருக்கிற அப்படிங்கிறத, உள்ளத்தில் என்ன இருக்குங்கிறத உன்னுடைய செயல் வெளிப்படுத்தி இருக்குது. எசையா 55:10-11 ஆண்டவருடைய வார்த்தை வருது. வானத்திலிருந்து எப்படி மழையும் பனியும் கீழே விழுந்து விதையை நினைத்து அதை அரும்பி விளைய செய்யும், அது செய்யாமல் போகவே போகாது. அதான் அவருடைய இயல்பு. அதே மாதிரி இது நல்லவங்க விதை போட்டால் தான் இது மழை வந்து ஜெயிக்க வைக்கும், கெட்டவங்க போட்டால் விளைய வைக்காது அப்படின்னு என்னைக்காவது இருக்குதா? இயற்கை எல்லாத்துக்குமே ஒரே அளவிட கொடுக்குது. அதே மாதிரி தான் கடவுளுடைய வார்த்தையும் இருக்கும். நீ நல்லவனாயிரு, கெட்டவனாயிரு. ஆண்டவருடைய பிள்ளைகள் கெட்டவனாயிருந்தால் இந்த வார்த்தைக்குள்ளேயே நீ வர முடியாது. அதுதான் இங்கே இருக்கிற வித்தியாசமே. நல்லவனும் கெட்டவனும் வயிற்றுக்காக என்ன செய்வாங்க? பிழைப்பு நடத்த எதை வேணாலும் செய்வாங்க. இன்னைக்கு அதுக்கு தான் ஆண்டவர் நம்மளுக்கு அழைப்பு விடுக்கிறார் பாருங்க. நிறைய பேர் வயிறே தெய்வம்னு ஓடிக்கிட்டு இருக்கிறான். பிலிப்பியர் 3:19 ஆண்டவர் சொல்றாரு, அழிவே அவர்கள் முடிவு, அழிவே அவர்கள் முடிவு, வயிறே அவர்கள் தெய்வம். இன்னைக்கு கடவுள் வயிறை மட்டும் நமக்கு படைக்கல. வயிற்றுக்கு சோறு போட்டுட்டா, பிள்ளைகளுக்கு வயிற்ற ரொப்பி உடம்பை இப்படி பெருசாக்கிட்டா போதுமா? இல்லை, நமக்குள்ள இன்னொரு அற்புதம் ஒளிஞ்சு கிடக்குது, ஆத்துமா. ஆண்டவர் அந்த ஆத்துமாவை காப்பாற்றுறதுக்கு தான் நம்மளோட இப்படி பேசுறாரு. அன்னை மரியாள் போராடி ஜெபிச்சாங்க. எதுக்கு? ஆத்துமாவை காப்பாத்திக்க. அதுதான் கடவுளிடத்தில் போகுது. நிலைவாழ்வு உடம்புக்கு இல்லை, நிலைவாழ்வு ஆத்மாவுக்கு. இந்த ஆத்மா சரியாய் காக்கப்பட்டால், இது கடவுளிடத்தில் போச்சுன்னா, அவர் மீண்டும் மானிட மகன் மீண்டும் ஆட்சியோடு வருகிற பொழுது இறந்த இந்த இழந்து போன உடலுக்கு அவர் உரு கொடுக்க வல்லவராக இருக்கிறார். பிரைஸ் தி லார்ட். பார்த்தீங்களா? உங்க உடலை கூட நீங்க மீட்டெடுக்க முடியும். எதை வச்சு? ஆத்மாவை வச்சு. இந்த ஆத்மா இருந்ததுன்னா உடம்பு திருப்பி கிடைக்கும். ஆத்மா அழிக்கப்பட்டதுன்னா உடம்பு உனக்கு திருப்பி கிடைக்காது. உடம்பை வச்சு ஆத்மாவை காப்பாற்றிக்கணும் நீ. அதுக்கு தான் ஆண்டவர் சொல்லி கொடுக்குறார். அதுக்கு தான் இந்த உடம்பை கொடுத்துருக்கிறார். அதான் சொல்கிறாரு பாருங்க, மானக்கேடே அவர்கள் பெருமை. இன்னைக்கு நிறைய பேர் பெருமையாக வாழ்ந்துக்கிட்டு இருக்கிறோம். நல்ல உடை, நல்ல ஒரு வாழ்க்கை முறை நமக்கு உலகத்தின் பார்வையில் வந்தா பெருமையாக இருக்குது. பெரிய வீடு,
பல ஏக்கரில் சொத்து, பணம், பேங்கில் அவ்வளோ பேலன்ஸு, சாப்பாட்டுக்கு பஞ்சம் இல்லை. பாருங்கள், நிறைவாக இருக்கிறோம் நினைக்கிறோம், மானக்கேடே அவர்கள் பெருமை. இந்த பெருமையெல்லாம் கடவுளுக்கு முன்னாடி உண்மையான பெருமையா? யோசித்து பாரு. உன் பெருமையெல்லாம் வச்சுக்கிட்டு நீ என்ன செய்யாத, இதுதான் எல்லாமே சரின்னு சொல்லிட்டு இருக்காத. ஆண்டவருடைய வார்த்தை நமக்கு சொல்லுகிறது, அவர்கள் எண்ணுவதெல்லாம் மண்ணுலகை சார்ந்தவை பற்றியே. அதனால தான் இன்றைக்கி அன்னை மரியாளை நம் கண்முன் திருச்சபை வச்சிருக்குன்னா அதுக்கு ஒரே காரணம், இந்த தாய் வாழ்ந்த பொழுது இந்த ஏக்கரை வாங்கலாமா, அந்த நிலத்தை வாங்கலாமா, இதோ பையன்ட்ட சொல்லி எப்பா ஒரு அமௌண்ட்டை போட்டு விடுப்பா, ஒரு அமௌண்ட்டை கொடு, உன் பேரில் ஒரு நிலத்தை வாங்கி ஒரு வீட்டை நம்ம கட்டி வைப்போம், நாளைக்கு உனக்கு யூஸ் ஆகும். மரியாள் அப்படி எதுவுமே யோசிக்கலையே. சிலுவைக்கு அடியில் அவர்கள் எல்லாவற்றையும் இழந்தல்லவா நின்னார்கள். இதுதானே பிள்ளைகளே வார்த்தை. இன்னைக்கு வார்த்தையான ஆண்டவர் நமக்கு சொல்லுகிற இந்த செய்தி இதுதான். சீடத்துவ நிலைக்குள்ளே கடந்து போங்க, கடந்து போங்கன்னு சொல்கிறோமே, அந்த கடந்து போவதனுடைய அடையாளங்கள் இங்கே தான் இருக்குது. சீடனாக இருக்கிறவன் யார் அப்படின்னா, கடவுளுக்கு என்ன பிடிக்கும் அப்படின்னு தேடுவான். கடவுளுக்கு என்ன கொடுக்கலாம், அவருக்கு என்ன தேவை என்பதை அவன் ஆண்டவர்கிட்ட கேட்பான். ஆண்டவரே உங்களுக்கு என்ன தேவை? நான் எல்லாத்தையும் கொடுக்க தயாராக இருக்கிறேன். அன்னை மரியாள் எல்லாத்தையும் கொடுக்க தயாராக இருந்தாங்க. ஆனால் ஆண்டவரே உங்களுக்கு என்ன வேணும்? என் உசுரை நான் கொடுக்க வாய்ப்போ கொடுத்துருப்பாங்க. ஆனால் ஆண்டவர் உன் உசுரை கொடுன்னு கேட்கல. ஆண்டவர் கேட்டது எதை? உன்னுடைய கர்ப்பத்தை கொடுக்கணும், உன்னுடைய மானத்தை நீ கொடுக்கணும். அந்த யூதர்கள் வாழ்ந்த சமூகத்தில் இப்படி ஒரு பெண் திருமணத்திற்கு பின்னாடி மானம் இழந்து போய் வந்து நின்றால் கல்லால் எறிந்து கொல்லப்பட வேண்டும். பாருங்க எவ்வளோ பெரிய ஆபத்து. அன்னை மரியாள் எல்லாவற்றையும் அறிந்து தான் ஆமேன் என்று சொன்னாங்க. இதுதான் சீடத்துவ நிலை. சீடர்கள் எல்லாம் அப்படி தான் இருந்தாங்க. இயேசு அழைத்த சீடர்கள் எல்லாம் முதல்ல பக்தர்களாக இருந்தாங்க. அதனால் இயேசு பொறுமையாக இருந்தார். அவங்க சிலுவைக்கு கீழே கூட நிற்க முடியல, அவங்களால ஓடிட்டாங்க. ஆனால் கடவுள் கோவப்படலை, மாதாமா அவங்க மேலே கோவப்படலை. அவங்களெல்லாம் என்ன செஞ்சாங்க? அன்னை மரியாள் கூட்டி சேர்த்தாங்க. திருத்தூதர் பணியில் அதான் நம்ம பார்க்குறோம். அவங்களெல்லாம் கூப்பிட்டு எல்லாரும் அம்மாட்ட வந்து அழுதுருப்பாங்க. ஏன்னா இயேசு மகன் இல்லையா, இப்படி விட்டுட்டு என்ன அம்மா நின்னாங்கன்னு அவங்க செய்தி போயிடுச்சு. சிலுவைக்கு அடியில் மரியாள் அம்மா நின்னாங்க, நீங்களாம் எங்கடா போனீங்க? மாதாம்மா ஒரு நாளும் கேட்கல, அவங்கள காயப்படுத்தலை. அவங்களுடைய நிலையை அவங்க அறிந்து வச்சுருந்தாங்க. அதனால் மன்னிச்சு திரும்பி போங்க, மீண்டும் எழுந்திரிச்சு உட்காருங்க, வாங்க சேர்ந்து கட்டுவோம், ஆண்டவர் இயேசுசாமி விரும்பி அந்த இறையரசை கட்டுவோம் வாங்கன்னு அழைத்து எல்லாத்தையும் கூட்டி சேர்த்து அவர்கள் ஆவியின் அபிஷேகத்திலே நிரம்பும்படியாய் செய்தவர் நம்முடைய தாய் மரியாள். இதைத்தான் தாய் மரியாள் இன்றைக்கும் செய்வாங்க. அன்னைக்கு திருச்சபையை கட்டினவங்க இன்னைக்கு அழிச்சிருவாங்களா? திருச்சபையில் இன்னைக்கு தாய் மரியாள் இல்லாத இடத்துல ஆண்டவர் இருக்க முடியாது பிள்ளைகளே. பிரைஸ் தி லார்ட், பிரைஸ் தி லார்ட். தாய் மரியாள் எந்த திருச்சபையில் இல்லையோ, இப்போ நிறைய திருச்சபை இருக்குது. கத்தோலிக்க திருச்சபை ஒரு பக்கம், இன்னைக்கு நிறைய குட்டி குட்டி திருச்சபைகள் அங்கங்கே இயேசுவை கிறிஸ்துவை போதிச்சுக்கிட்டு இருக்கிறாங்க. ஒரு சில திருச்சபைகளில் தாய் மரியாளை அவமானத்தின் அடையாளமாக எதிர் சாட்சியாக வைக்கிறாங்க. அப்படி பேசப்படுகிற இடத்தில் எல்லாம் கடவுள் கண்டிப்பாய் இருக்க முடியாது. அற்புதங்கள் நடக்குதே, அதிசயங்கள் அந்த இடத்துல நடக்குதே, ஆண்டவரால் அது நிகழ்த்தப்படுவதில்லை. எங்கே பிசாசுக்குரிய செயல்பாடுகள் இருக்கிறதோ அங்கே பிசாசு என்ன செய்வான்? அவன் ப்ரொவைட் பண்ணுவான், சக்தியை ப்ரொவைட் பண்ணுவான், எல்லாத்தையும் ப்ரொவைட் பண்ணுவான். ஆனால் இப்போ தெரியாது, முடிவில் தான் எல்லாமே தெரியும். அதனால தான் நீங்கள் ஏமாந்து போய்விடக்கூடாது. எல்லா இடத்துலையும் பைபிள் தானே பேசுகிறாங்க. பிசாசு கூட இன்னைக்கு இந்த ஆயுதத்தை எடுத்து பயன்படுத்தி கொண்டு இருக்கிறது. பிரைஸ் தி லார்ட். அன்றைக்கு இயேசுவை சோதிக்கிற பொழுது இயேசு இதே ஆயுதத்தை தான் எடுத்து இயேசுவை சோதிக்க பார்த்தது. வேதத்தில் எப்படி எழுதியிருக்கு தெரியுமா? அப்படி எழுதியிருக்கு தெரியுமா? அன்றைக்கு ஏமாற்றிய பிசாசு இன்றைக்கு உன்னையும் என்னையும் இதே விவிலியத்தை எடுத்துக்கொண்டு இதில் இருக்கக்கூடிய நல்ல விஷயங்களை எல்லாம் அதை விஷமாய் மாற்றி கொடுத்து கொண்டு இருக்கிறது. அதனால தான் ஆண்டவர் இன்னைக்கு சீடனாய் இருந்து உண்மையை அறிந்து கொள்ள ஆண்டவர் உங்களை இருகரம் விரித்து அழைக்கிறார். பிரைஸ் தி லார்ட், ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. ஆண்டவருடைய பிள்ளைகள் உண்மையை அறிந்து கொள்ளணும். ஆண்டவரே, நம்பி வந்த மனிதருக்கெல்லாம் நன்மைகள் ஏராளம். ஒரு பாட்டு ஒன்று இருக்குது, இந்த பாட்டை இப்போ நம்ம பாட போகிறோம். இப்போ நம்பி வரோம்னா என்ன நம்பி வரோம்? ஆண்டவர் சொன்னால் போதும், அவர் செய்வார், நான் நம்பி இருப்பேன். யோபு அப்படி தான் உட்கார்ந்துருந்தார், எல்லாத்தையும் இழந்துட்டாருங்க. ஆனாலும் அவர் மனைவி வந்து சொல்கிறாங்க, நீ இப்படி உட்கார்ந்துருக்கிறது அந்த கடவுளால் தான்,
நீ இப்போ துன்பத்தில் உட்கார்ந்துருக்கிற, உனக்கு சாவு வரமாட்டேங்குது. ஏன் தெரியுமா? நீ அந்த கடவுளை விட மாட்டேங்கிற. நீ சபிச்சிட்டு செத்துப்போ. பார்த்தீங்களா? சபிச்சின்னா போதும், அந்த கடவுளை இல்லைன்னு சபிச்சிட்டா போதும், நீ செத்துருவேன். அவர் என்ன செய்கிறாரு? இல்லை, அவருடைய கஷ்டத்தை நினைச்சு புலம்புறாரு. ஆனால் கடவுளை நினைத்து அவர் புலம்பலை, கடவுளை அவர் சபிக்கலை. என் அன்புக்குரிய பிள்ளைகளே, 10 கட்டளையினுடைய முதல் கட்டளை, சீடனுக்கு கொடுக்கப்பட்ட கட்டளை, உனக்கு கடவுளாய் இருப்பவர் ஒருவர் தான். உனக்கு கர்த்தாவான சர்வேஸ்வரன் நாமே, நம்மை தவிர வேறு தெய்வங்கள் உனக்கு இருக்கக்கூடாது. யோசிச்சு பாருங்களேன். இப்போ இந்த கட்டளையில் நீங்கள் உறுதியாய் நின்னா நீ சீடனாய் இருக்கிறீங்க, சீடத்தையாக இருக்கிறீங்க. இதைத்தான் இன்னைக்கு கடவுள் நமக்கு கேட்டுக்கொண்டே இருக்கிறார். ஆண்டவர் நற்செய்தியில் கூட பாருங்க, ஆண்டவர் நிறைய இடத்துல சொல்கிறாரு. கொரிந்தியருக்கு எழுதப்பட்ட திருமுகம் 4:4 ஆண்டவர் சொல்கிற இறை வார்த்தையை, பவுலடியார் சொல்கிற வார்த்தையை நம்ம மனசில் வைக்கணும். இவ்வுலகின் தெய்வம் நம்பிக்கை கொண்டிராதோரின் அறிவு கண்களை குருடாக்கி விட்டது. இதில் என்ன ஒரு விஷயம்னா, இந்த அறிவு, இந்த நம்பிக்கை கொண்டிராதுன்னு அறிவு கண்களை குருடாகி கிடக்கிறாங்கல்ல, அவங்கெல்லாம் கோயிலுக்கு வருவாங்க, பூசை பார்ப்பாங்க, பக்தியாக இருப்பாங்க. ஆனால் ஆண்டவருடைய வார்த்தையை கேட்க முடியாது. ஆண்டவர் என்ன சொல்கிறாருன்னு அவங்க அலசி ஆராய முடியாது. அவருக்கு என்ன விருப்பம் என்கிட்ட, இந்த கேள்வி கேட்கவே மாட்டாங்க. இவங்க தான் கண்கள் குருடாக்கப்பட்ட நிலையில் இருக்கிறவங்க. இங்கே வந்திருக்கிற நீங்கள் இந்த நிலையிலிருந்து மாறணும்னா ஆண்டவருடைய வார்த்தை சொல்லுது பாருங்க, அவர்கள் கடவுளின் சாயலாய் விளங்கும் கிறிஸ்துவின் மாட்சி பொருந்திய நற்செய்தி ஒளியை காண முடிவதில்லை. பார்த்தீங்களா? இதுதான் சீடனினுடைய முதல் படிநிலை. நம்ம நற்செய்தி ஒளியை பார்க்கணும். ஆண்டவர் என்ன எனக்கு சொல்கிறாரு இதை உணரணும். இதுதான் சீடனினுடைய முதல் நிலை. நான் என்ன கொடுக்குவேன், ஏதாவது கொண்டு போய் கொடுத்துட்டு வந்துடுவேன், இல்லை, அவர் என்ன கேட்குறாரு. சீடர்கள் அப்படித்தான், அவர்கள் விரும்பியதை கொடுத்துட்டு இருந்தாங்க. ஆண்டவர் பொறுமையோடு இருந்தார். ஆவியானவர் அவர்களுக்கு அருளப்பட்ட பின் அவர்கள் ஆண்டவரிடத்தில் கேட்டாங்க, நாங்கள் என்ன கொடுக்கணும் ஆண்டவரே? ஆண்டவர் உங்களை எல்லா பக்கமும் அனுப்புகிறேன், நீங்கள் போய் செய்யுங்க, வேலை செய்யுங்கன்னு சொல்லி அவர்கள் உயிரை கொடுக்க நேரம் வந்த பொழுது அவர்களுடைய நம்பிக்கை அடையாளமாய் உயிரை கொடுத்தார்கள். பிரைஸ் தி லார்ட். நம்பி வந்த மனிதருக்கெல்லாம் நன்மைகள் ஏராளம். நம்பி வந்த பிள்ளை நீங்கள், உங்களை நன்மைகளால் நிரப்புவார். நீங்கள் ஆண்டவர் விரும்பும் விதமான நம்பிக்கையாளராக இருக்கணும். இந்த நேரம் ஜெபிப்போமா? ஆண்டவரே, என்னை உம்முடைய நம்பிக்கையில் நீங்கள் ஆசீர்வாதமாக வைத்து வழிநடத்துங்கப்பா. ஒப்பு கொடுத்து ஜெபிப்போம். நம்பி வந்த மனிதர்க்கெல்லாம் நன்மைகள் ஏராளம். நம்பி வந்த மனிதர்க்கெல்லாம் நன்மைகள் ஏராளம். நம்புகிறேன் நம்பத்தக்க தகப்பனே, நம்புகிறேன் நம்பத்தக்க தகப்பனே. நம்பி வந்த மனிதர்க்கெல்லாம் நன்மைகள் ஏராளம். நம்பி வந்த மனிதர்க்கெல்லாம் நன்மைகள் ஏராளம். நம்புகிறேன் நம்பத்தக்க தகப்பனே. நம்புகிறேன் நம்பத்தக்க தகப்பனே. நம்பி வந்த மனிதர்க்கெல்லாம் நன்மைகள் ஏராளம். நம்பி வந்த மனிதர்க்கெல்லாம் நன்மைகள் ஏராளம். கானானிய பெண் ஒருத்தி கத்திக்கொண்டே பின் தொடர்ந்தாள்.
கானானிய பெண் ஒருத்தி கத்திக்கொண்டே பின் தொடர்ந்தாள். அம்மாவும் நம்பிக்கை பெரியது என்று பாராட்டி புதுமை செய்தீர். அம்மாவும் நம்பிக்கை பெரியது என்று பாராட்டி புதுமை செய்தீர். நம்புகிறேன் நம்புகிறேன் நம்பத்தக்க தகப்பனே. நம்புகிறேன் நம்புகிறேன் நம்பத்தக்க தகப்பனே. நம்பி வந்த மனிதர்க்கெல்லாம் நன்மைகள் ஏராளம். நம்பி வந்த மனிதர்க்கெல்லாம் நன்மைகள் ஏராளம். நம்புகிறேன் நம்புகிறேன் நம்பத்தக்க தகப்பனே. நம்புகிறேன் நம்புகிறேன் நம்பத்தக்க தகப்பனே. நம்புகிறேன் நம்புகிறேன் நம்பத்தக்க தகப்பனே. நம்புகிறேன் நம்புகிறேன் நம்பத்தக்க தகப்பனே. பிரைஸ் தி லார்ட். ஹல்லேலூயா. சீடனாக இருக்கிறதுனா எப்படிங்கிறத பற்றி தான் பேசிக்கிட்டு இருக்கிறோம். இப்போ இதெல்லாம் இந்த சீடராக இல்லாதவங்க எப்படி எப்படி செய்வாங்கன்னு சொல்லியாச்சு. இன்றைக்கி நற்செய்தியில் பாருங்கள், ஆண்டவருடைய வார்த்தை சொல்லுது, தம் உயிரையுமே என்னை விட மேலாக கருதினால் என் சீடராக இருக்க முடியாது. தம் சிலுவையை சுமக்காமல் என் பின் வருபவர் எனக்கு சீடராக இருக்க முடியாது. ஆண்டவர் கேட்குற அந்த சீடனுடைய அடிப்படை நிலை, அவரவருடைய சிலுவையை தூக்கிக்கிட்டு வாங்க. இது வேணாம் ஆண்டவரை, எனக்கு இந்த சிலுவையே வேண்டாம். அங்கே போய் உடுக்க அடித்தா, இங்கே போய் கயிறு கட்டினா, அங்கே போய் தாயத்தை வச்சா என் சிலுவை போயிடுமா அப்படின்னு நினச்சாலே நீ சீடத்துவத்திலிருந்து வெளியில் போயிட்ட. அதனால தான் ஆண்டவர் நமக்கு இதை உணர்த்திக்கிட்டே இருக்கிறார். பார்த்தீங்களா, ஆண்டவர் சொல்கிறார் பாருங்க, எதிர்நோக்கி, ரோமையர் 12:12 சொல்லுது, எதிர்நோக்கி இருப்பதில் மகிழ்ச்சி கொள்ளுங்கள். கண்ணுக்கு முன்னாடி இருக்கிறது தெரியல, மோட்சம் இருக்குதா, நம்ம எங்கே போகிறோம் தெரியாது, நான் எதுக்கு இவ்வளவு தியாகம் பண்ணணும், எதுக்கு கோயிலில் போய் இப்படி உட்காரணும் புரியல. ஆனால் எதிர்நோக்கி இருக்கிறது ஏதோ உண்மைன்னு நம்புகிறோம், ஆண்டவர் எனக்கு பதில் சொல்வார்னு நம்புகிறோம். அப்போ எதிர்நோக்கில் இருப்பதில் மகிழ்ச்சி கொள்ளுங்கள், துன்பத்தில் தளரா மனத்துடன் இருங்கள், இறைவேண்டலில் நிலைத்திருங்கள். பார்த்தீங்களா, துன்பத்தை விட்டுட்டு ஓடிடுன்னு சொல்லலை, துன்பத்தில் தளரா மனதுடன் இருங்கள். அந்த துன்பம் தான் உன்னை காக்க போகுது. ஆண்டவர் எனக்கு விடுதலை தருவார். நம்பி இருக்கிறவன் சீடன், விட்டுட்டு ஓடுறவன் பக்தன். ஆண்டவர் முதல் வாசகத்தில் இன்னைக்கு பவுலடியார் வழியாக சொல்கிறார் பார்த்தீங்களா, நீ எதுலேயும் கடன்படக்கூடாது. கடன் பட்டினா ஒரே ஒரு விஷயத்தில் கடன் பட்டுரு, எது? அன்பில். பார்த்துங்க, ஒருவருக்கொருவர் அன்பு செலுத்துவதே நீங்கள் செலுத்த வேண்டிய ஒரே கடனாக இருக்கட்டும். அப்போ உங்கள்கிட்ட இருக்கிறத என்ன செய்யுங்க, பகிர்ந்து கொடுங்க. அது சொல்கிறார் பாருங்க, அன்பே திருச்சட்டத்தின் நிறைவு. சட்டத்திற்காக எதையுமே செய்யாத, அன்புக்காக செய். ஆரம்பம் ஒருவேளை திருச்சட்டமாக இருக்கலாம். ஆரம்பம் சொல்லுது, கோயிலுக்கு போகணும், சின்ன பிள்ளையாக இருக்கும்போது தலையில் அடிச்சுக்கிட்டு நம்ம போயிருப்போம், அப்பா அடிக்கிறார், அம்மா அடிக்கிறார். ஆனால் அது வளருகிற போது நான் ஆலயத்துக்கு போகணும், ஆண்டவரை நான் பார்க்க போகிறேன், அது அன்பாக மாறணும். ஏழைகளுக்கு கொடுக்கணுங்கிறது ஒரு கட்டாயம், அதை புலம்பிக்கிட்டே கொடுக்கறது இல்லை, அன்போடு கொடுக்கறது. அவர்களுடைய பசியை நீ மாத்துற, அவருடைய துன்பத்தை நீ எடுக்கிற, மகிழ்ச்சியோடு கொடுங்க. அப்போ அது எல்லாமே திருச்சட்டத்தினுடைய நிறைவில் நீங்கள் நிற்பீங்க. என் அன்புக்குரிய பிள்ளைகளே, சீடன் இயேசுவை, இந்த பேதுருவை, நிறைய எல்லாருமே அப்படி தான், ஆனால் பேதுருவை உதாரணத்துக்கு எடுத்துக்கிறோம். பேதுருவை சிலுவையில் அறைய போகும்போது தலைகிலா அவர் கேட்டார், என்னை தலைகிலா அறைங்க. வேதனையோடு கேட்கல, அவர் மகிழ்ச்சியாக கேட்டார். ஒருத்தர் ஒரு சீடரை ஒரு பெரிய கல்லில் போட்டு சூடு ஏற்றுனாங்க. அவர் சொன்னாராம் சிரிச்சுக்கிட்டே, ஒரு பக்கம் வெந்திரிச்சிங்க, இன்னொரு பக்கம் திருப்பி போடுங்க, ரெண்டாவது பக்கம் வேவட்டும்னாராம். பிரைஸ் எல்லாம். இதுதான் சீடனினுடைய நிலை. என் தேவ பிள்ளைகளே, சீடனாய் வாழ அன்னை மரியாள் நமக்கு வாழ்ந்து காட்டினாங்க. சீடனாய் இருப்பதுனா என்ன? சிலுவை அடியில் நின்று கடவுளுக்கு சான்று பகர்வது. இந்த பலியின் வழியாக நம்ம தொடர்ந்து ஜெபிக்க போகிறோம். இதை தொடர்ந்து ஒரு சிறப்பு பவனி இருக்கிறது, அந்த பவனியிலும் ஆண்டவர் உங்களை நிறைவாக ஆசீர்வதிக்க போகிறாரு. தொடர்ந்து இரவு ஜெபம் 8-9 மணியிலிருந்து 11:30 மணி வரைக்கும் ஆண்டவர் இந்த இடத்துல துதிச்சு மகிமைப்படுத்த போகிறோம். இந்த சிறப்பு நாளில் நீங்கள் செய்யக்கூடிய எல்லா காரியமும் சீடனாய் இருப்பதற்குரிய பலத்தையும் ஒரு வலிமையையும் அது தரக்கூடியதாக இருக்கிறது.
ஆகவே இந்த பலிப்பொருள்களை இப்பொழுது குருவானவர் ஒப்பு கொடுத்து ஜெபிக்க போகிற வேளையில் உங்களையும் நீங்கள் சும்மா உங்களுக்கே கேட்கக்கூடாது. எது உயர்ந்தது, ஆண்டவருக்கு சான்று பகர எது உங்ககிட்ட இருந்தால் நல்லா இருக்கும் அதை கேளுங்க. கண்டிப்பாக அந்த சீடத்துவத்தினுடைய அடையாளமாய் நீங்கள் கேட்குற காரியத்தை கடவுள் இந்த நாளில் உங்களுக்கு கொடுத்து உங்களை சாட்சியாய் ஆண்டவர் எழுப்புவார்.